இது வந்து ஃபர்ஸ்ட் ஒரு வேலையை சொன்னா டக்குனு போய் இறங்கி செய்யணும் அப்படிங்கிற ஒரு முன்னோக்கத்தோட இருக்கிற ஒரு அவார்டு. ஓகேங்களா? அந்த மாதிரி பர்சனை கூப்பிட்டு அவார்டை கொடுக்குறோம். யாருக்கே தெரியும், அவங்களுக்கே தெரியும். ஓகேங்களா? ஆல்சோ ஏவி ப்ளே பண்ணுங்க. இப்போ இந்த அவார்டு வந்து இன்னும் 2 பேர் ஷேர் பண்ணி செஞ்சதுனால 2 பேருக்கு கூப்பிட்டு அவார்டு கொடுக்கலாம். ஓகே, இன்னொருத்தர் இருக்காரு, அவர் பேர் வச்சிருக்கீங்களா? போடுங்க. அதையும் பேச வேண்டிய நிறைய இருக்குது. கொடுத்துட்றேன், நானே கொடுத்துட்றேன். வேணும். ஓகே, ஆக்சுவலி என்னன்னா இவங்க பண்ண ஒர்க்குனால ஓகேவா, ஸோ நம்மளோட எம்இசியோட இன்வால்வ்மெண்ட்டும் இருக்குது. ஸோ இவங்க பண்ண ஒர்க்குனால எம்இசிக்கு வந்து ஒரு 45,000 ப்ராஃபிட் வந்துச்சு. ஓகேவா? ஆல்சோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு தேங்க் யூ. ஃபியூச்சரில் இதை பேஸ் பண்ணி இன்னும் ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து இவங்ககிட்ட தனியாக கொடுக்கலான்னு ஒரு பிளான் இருக்குது. அதுக்காக சில ஏற்பாடுகள்லாம் போயிட்டு இருக்குது. என்ன பிளேட்டால் தூக்க மாட்டார், அப்பா நினைச்சுக்காதீங்க அடுத்த டைம். ஓகே, பேசுங்க. பேசுங்க, என்னென்ன பண்ணுச்சு? நான் ஃபர்ஸ்ட் வரும்போது எனக்கு ஒண்ணுமே தெரியாது என்டிடி குவாலிட்டி பத்தி. ஏன்னா இங்க வந்து நிறைய கத்துக்கிட்டேன். சார் ரொம்ப சப்போர்ட்டா இருந்தாரு. இப்போ யாருமே மோட்டிவ் பண்ண மாட்டாங்க. அதுக்கு முன்னாடி யாருமே உன்னால முடியும் பண்ணு அப்படின்ட்டு யாருமே சொன்னதே இல்லை. சார் நல்லா சப்போர்ட் பண்ணி எனக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருந்தாரு. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நிறைய கத்துக்கிட்டேன். எக்யூப்மெண்ட்ல கொஞ்சம் நிறைய வாங்கினா நல்லா இருக்கும். அது எக்யூப்மெண்ட் கொஞ்சம் இல்லாம இருந்தது. இப்போ கிளாஸ் எல்லா நாளும் நல்லா இருக்கும். நான் எப்பயும் காலையில ஏதோ ஒரு சேடா வருவேன், கிளாஸ்ல வந்தா மட்டும் ஹாப்பியா இருக்கும், நல்லா இருக்கும். சரவணன் சார் டவுட் நிறைய கிளியர் பண்ணுவாரு, அது கொஞ்சம் பிடிச்சிருக்கு. வேற சார் கண்ணுக்கு அடிக்குது. என்ன சொல்றதுன்னா, ஃபர்ஸ்ட் வந்த புதுசுல என்னடா திரும்பி படிக்கணுமான்னு யோசிச்சேன். வந்த புதுசுல அப்படிதான் இருந்துச்சு. என்னடா திரும்பி போய் எல்லாரும் பக்கத்துலயும் உட்காந்து திரும்பி பெண் எடுத்துட்டு திரும்பி படிக்கணும். அதுக்கப்புறம் எப்போ ஃபர்ஸ்ட் கிளாஸ் சரவணன் சார் கூட போனோமோ, அவரும் நம்ம கூட ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி அப்படியே இதாகி அப்படியே ஜாலியா கொண்டு போனார் கிளாஸ். ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருந்துச்சு. அதுக்கப்புறம் எங்க 2 பேரும் நம்பி ஒரு வேலை கொடுத்தாரு, உங்களால முடியுமான்னு. அது நான் பண்ணி என்னையும் கூப்பிட்டு போய் அது நாங்க நல்லா செஞ்சு முடிச்சோம். அதனால இங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் சரி, ஸ்டாஃப்ஸும் சரி, எல்லாம் ஜாலியா பழகுறாங்க. எம்இசி லிஃப்டர் அவார்ட் யாருக்கு? நீங்க கத்துக்கிட்ட விஷயத்த அடுத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதா வி ரைஸ் பை லிஃப்டிங் அதர்ஸ். ஓகேவா? நீங்க கத்துக்கிட்டே இருக்கும்போது அடுத்தவருக்கு சொல்லிக் கொடுக்கலாம், கத்துக்கிட்டதுக்கு அப்புறமா சொல்லிக் கொடுக்கலாம். நான் கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் சொல்லிக் கொடுக்குறேன். பட் கத்துக்கிட்டே இருக்கும்போது அடுத்தவருக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்குன்னு ஒரு பாராட்டு கொடுக்கணும் இல்லையா? ஆக்சுவலி தம்பிக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. ஓகேவா? இருந்தாலும் ஏசி காத்துல வந்து உட்காந்துக்கிட்டு நமக்காக இந்த கஷ்டத்தை அனுபவிக்கிறதுக்கு அவருக்கு ஒரு அவார்டு கொடுத்தாகணும். அண்டு ஹரியரன்ட்ட இப்போ மற்ற பேட்ச் பசங்க கூட கொஞ்சம் டிசைன் பசங்களும் கொஞ்சம் கான்டாக்ட் வச்சுக்கோங்க. வேற நிறைய கவர்மெண்ட் ஜாப்ஸ் எங்கள் வீட்டில் வந்து போட்டு டார்ச்சர் பண்ணி அப்ளை பண்ண சொல்லிட்டு இருப்பாங்க. நீங்களும் கொஞ்சம் அப்ளை பண்ண உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிஹெச்இல போய் ஷட் டவுன் அட்டென்ட் பண்ணிட்டு வந்திருக்காரு 90 days. அண்ட் எங்க போனீங்க? எல்ஜிபி இன்டர்ன்ஷிப்காகலாம் அப்ளை பண்ணியிருக்காரு.
அப்புறம் மோடி ஸ்கீம்ல ஏதோ போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு இருக்காரு. நிறைய ஆக்டிவிட்டிஸ் வந்து கோ கரிக்குலர்னு சொல்லுவோம் இல்லையா, அது நல்லா பர்ஃபார்ம் பண்றாரு. இவர் பர்ஃபார்ம் பண்ணிக்கிறாரு இல்லையா, இவங்க அப்பா பண்ண வச்சிருவாரு அப்படி. ஓகேவா? அதனால இவரை கூட நிறைய கான்டாக்ட் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? எம்இசி பத்தி என்ன சார் சொல்றா சொல்லுங்க. மற்ற ஸ்டாஃப்ஸ் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். ஸ்டாஃப்ஸ் எல்லாம் நல்லா ஃப்ரெண்ட்ஸாட்ட பழகுறாங்க, நல்லா சொல்லி தராங்க, ஈஸியாகவும் இருக்கு சொல்லி தரது. நிறைய இடத்துல இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. மெயினா வந்து இன்டர்ன்ஷிப் ஐவி மாதிரி கூட்டிட்டு போறாங்க, கம்பெனி இண்டஸ்ட்ரியல் விசிட். மிச்ச கம்பெனிலாம் அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க ட்ரைனிங்லாம். இங்க வந்து இந்த மாதிரி நல்லா கூட்டிட்டு போய் நல்லா சொல்லி தராங்க. டைரக்டா நேர்ல கூட்டிட்டு போய் காமிச்சு இந்த மாதிரி தான் இப்படி யூஸ் பண்ணணும், இந்த இதெல்லாம் எப்படின்னு சொல்லி தராங்க. அப்புறம் எக்யூப்மெண்ட்லாம் நல்லா யூஸ் பண்றதுக்கு எப்படின்னு சொல்லி தராது. யார்கிட்ட ஆரம்பிக்கலாம்? ஓகே, அடுத்து இன்னும் 2 பேர் தான் இருக்காங்க இல்லையா? ஓகே, வாங்க ஜெகநாதன். ஜெகநாதன் வந்து பார்த்துட்டிங்கன்னா இஸ் ஃப்ரம் விருதுநகர், கோயில்பட்டி. புதுக்கோட்டை சரவணன் படம் பார்த்துருக்கீங்களா? அல்ல, அந்த மாதிரி கேரக்டர் தான் இவர். ஓகேவா? ஆனால் மற்ற பசங்க கிளாஸ் டைம்ல கிளாஸ்ல இன்வால்வ் ஆகிறத தாண்டி இவர்கிட்ட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்வால்வ்மெண்ட் இருக்கும். ஓகேவா? அது பதட்டமா பயமா என்னன்னு தெரியல, ஆனா இன்வால்வ்மெண்ட் ஜாஸ்தி இருக்கும். ஓகேவா? கிளாஸ் கொஞ்சம் வித்தியாசமான டவுட்லாம் கேட்பாரு. சார் சவுலின் டெம்பிள்ல ஏன் சார் சவுலின் ஏன் வந்து போய் தரம கும்பிட்றாங்கலாம் கேட்பாரு திடீர்னு. ஓகேவா? வித்தியாசமா இருக்கும். எப்பறம் இங்கிருந்து சவுலின் டெம்பிள் எங்கடா போனா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இவரோட இந்த ஒரு 40 days ஆஃப் எஃபர்ட்டுக்காக ஒரு அவார்ட். தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குட் ஈவினிங் டு ஆல். நம்ம ஏன் இங்கே வந்திருக்கோம், முக்கியமாக நம்ம யோசிக்க வேண்டியது ஒன்று. நிறைய பேர் வந்து டிப்ளமோ பிஇ முடிக்கிறாங்க. ஒரு சிலர் வந்து பேருக்கு பின்னாடி போடணுங்கிற ஒரு கான்செப்ட் கண்டி முடிக்கிறாங்க. ஒரு சிலர் வந்து இது முடிச்சா எங்கேயாவது ஒரு இடத்துல வேலை கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் காண்டி படிக்கிறாங்க. நானும் அந்த மாதிரி தான் இருந்தேன். முடிச்சுட்டு கேம்பஸ் இன்டர்வியூ வந்துச்சு. கேம்பஸ் இன்டர்வியூ மூலயமா வேலைக்கும் போனேன். அதுக்கப்புறம் தான் யோசிச்சு டிப்ளமோல ஏகப்பட்ட நிறைய வேக்கன்சி இருக்கு அப்படிங்கறது வந்து ஒரு சென்னைக்குள்ள போனப்படி என்ட்ரி ஆனப்படி தான் தெரியும் டிப்ளமோங்கிறது எவ்வளோ நாலேஜ் கம்மி அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நிறைய இது பார்த்தேன். அதுக்கப்புறம் டிசைன் 1.5 year இருந்தேன். டிசைன்ல இருக்கிறப்ப எனக்கு நிறைய டவுட் இருந்துச்சு. டிராயிங், ஜிடி என்ட்ரி, அந்த மாதிரி நிறைய டவுட் இருந்துச்சு. அப்படிங்கிறப்ப ஜிடி என்ட்ரி சர்ச் பண்றப்ப சாரோட வீடியோ வந்துச்சு, கபிலன் சாரோட வீடியோ. அவர் ரிலாக்ஸா ஜிடி என்ட்ரியை பத்தி அப்படி ரிலாக்ஸா சொல்றப்பதான் அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு. ஸோ அப்படி பாத்தீங்கன்னா நம்ம படிப்பை தாண்டி நிறைய கத்துக்கிற வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வந்து நம்ம சார் ஏற்படுத்தி கொடுக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் சாருக்கு ரொம்ப நன்றி. என்னோட இது என்னன்னா ஒப்பீனியன் என்னன்னா, இன்னும் ரீச் ஆகணும், வில்லேஜ் அந்த மாதிரி நிறைய இடத்துல ரீச் ஆகணும் அப்படிங்கறதா என்னோட ஒப்பீனியன். தேங்க்ஸ். தேங்க்யூ ஜெகநாதன். பார்த்து போயிட்டேன். ஓகே, அடுத்து வந்து ஆகாஷ். ஓகேவா? இன்னும் வாங்க. இவர் கூட என்ன சேர்ந்து இன்னொருத்தருக்கு அவார்டு கொடுக்கணும்னு நினைச்சேன். ஓகேவா? ஸோ அவர் வந்து அபிஷேக் மாலை போட்டு மலைக்கு போயிருக்காப்புல. ஓகேவா? ஸோ அவருக்கும் சேர்த்து இந்த அவார்டு வந்து 2 பேருக்கும் சேர்த்து கொடுக்குற மாதிரி 2 மெடல் கொடுக்கலாம். பட் வேணாம் இல்லையா? தனியா அவர் கொடுத்துடலாம். ஓகேவா? ஸோ இவர் வந்து லேட்டாக தான் வந்தாரு. சார் சீக்கிரம் முடிச்சுட்டு அனுப்புங்க, கிறிஸ்மஸ் இருக்கு, ஊருக்கு போகணும்னு சொல்லிட்டு இருக்காரு. ஊருக்கு போயிடலாமா? குட் ஈவினிங் டு ஆல். நான் வந்து லேட்டாக தான் இங்கே ஜாயின் பண்ணேன். இன்னும் கோர்ஸ் கம்ப்ளீட் ஆகலை. சார் கற்றுக் கொடுத்தாரு, எல்லாம் புரிஞ்சிச்சு. நான் என்டிடி சப்ஜெக்ட் இதுக்கு முன்னாடி படிச்சிருந்ததுனால கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. அவ்வளோதான். சண்டை போட்டீங்களா? அதெல்லாம் சொல்ல விரும்புறீங்களா? இல்லை. சரி, ஓகே, தேங்க்யூ.